இல்லை நன்றி சொல்ல மாட்டார். நன்றி சொல்லுங்க பாருங்க. இல்லை இல்லை பேசியாச்சு, நிறைய நேரம் பேசியாச்சு. போதும் போதும். இல்லை இல்லை அவருடைய மாண்புமிகும் பேரவை நன்றி சொல்ல மாட்டார். உட்காருங்க. நன்றி நன்றி சொன்னா இல்லை நன்றி சொல்ல மட்டும் அனுமதிக்கிறேன், இல்லைன்னா அனுமதிக்க முடியாம. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இல்லை உட்காருங்க. முடிங்க முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எந்த விவாதத்துக்குள்ளேயும் போக விரும்பல. இல்ல இல்ல உள்ள இனிமே அனுமதிப்பு தான் இல்ல, விவாதத்துக்குள்ள அனுமதிப்பு தான் இல்ல. மைன்ஸ்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிச்சிருங்க. ஆமா, விதியை 55 உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஏன்னா சுரங்கத்துறை சுரங்கத்தை தோண்ட தோண்ட வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. மைன்ஸ்ல இப்ப எங்களுடைய மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைச்சர் அமைச்சர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அமைப்பதற்கான கால அவகாசத்தை இந்த அரசாங்கம் ஓராண்டு காலம் நீட்டி கொடுத்ததனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களெல்லாம் முதலமைச்சர் அவர்களை உங்களை பார்த்தார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கால அவகாசம் என்பது 10/6/2026 முடிஞ்சிட்டது. நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசு, அதனால அது ஏதாவது தவறெல்லாம் கூட நீங்க விட்டுருக்கலாம். எப்படி விட்டீங்க இப்ப கூட நீங்க பதில் சொல்லும் கூட சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. விட்டுருக்கலாம். ஓராண்டு கால அவகாசத்தை நீட்டி கொடுத்து விட்டீர்கள். இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. எல்லா அனுமதியும் நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். எனவே அந்த திட்டம், அந்த அரசாணை ரத்து செய்யப்படுமா அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியை அந்த குறிப்பிட்ட கால ஓராண்டு நீங்கள் வழங்காமல் நிறுத்தி வைத்து தானாகவே அந்த அனுமதி காலாவதி ஆவதற்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களா என்பதை உங்கள் பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய இபி அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார்கள். லஞ்சத்தை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பத்ருதீன் அவர்கள் அவரை பத்தி நீங்க சொல்லுவீங்க. அப்ப அமைச்சர் பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட விவாதத்தை அனுமதிப்பதாக இல்லை. பத்ருதீன் அவர்கள் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. இல்ல நன்றி சொல்ல மாட்டார். நன்றி சொல்லுங்க பாருங்க. இல்ல இல்ல பேசியாச்சு, நிறைய நேரம் பேசியாச்சு. போதும் போதும். இல்ல இல்ல அவருடைய மாண்புமிகும் பேரவை நன்றி சொல்ல மாட்டார். உட்காருங்க. நன்றி நன்றி சொன்னா இல்ல நன்றி சொல்ல மட்டும் அனுமதிக்கிறேன், இல்லைன்னா அனுமதிக்க முடியாம. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இல்லை உட்காருங்க. முடிங்க முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எந்த விவாதத்துக்குள்ளேயும் போக விரும்பல. இல்ல இல்ல உள்ள இனிமே அனுமதிப்பு தான் இல்ல, விவாதத்துக்குள்ள அனுமதிப்பு தான் இல்ல. மைன்ஸ்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிச்சிருங்க. ஆமா, விதியை 55 உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஏன்னா சுரங்கத்துறை சுரங்கத்தை தோண்ட வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. மைன்ஸ்ல இப்ப எங்களுடைய மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைச்சர் அமைச்சர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அமைப்பதற்கான கால அவகாசத்தை இந்த அரசாங்கம் ஓராண்டு காலம் நீட்டி கொடுத்ததனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களெல்லாம் முதலமைச்சர் அவர்களை உங்களை பார்த்தார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கால அவகாசம் என்பது 10/6/2026 முடிஞ்சிட்டது. நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசு, அதனால அது ஏதாவது தவறெல்லாம் கூட நீங்க விட்டுருக்கலாம். எப்படி விட்டீங்க இப்ப கூட நீங்க பதில் சொல்லும் கூட சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. விட்டுருக்கலாம். ஓராண்டு கால அவகாசத்தை நீட்டி கொடுத்து விட்டீர்கள். இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. எல்லா அனுமதியும் நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். எனவே அந்த திட்டம், அந்த அரசாணை ரத்து செய்யப்படுமா அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியை அந்த குறிப்பிட்ட கால ஓராண்டு நீங்கள் வழங்காமல் நிறுத்தி வைத்து தானாகவே அந்த அனுமதி காலாவதி ஆவதற்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களா என்பதை உங்கள் பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய இபி அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார்கள். லஞ்சத்தை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பத்ருதீன் அவர்கள் அவரை பத்தி நீங்க சொல்லுவீங்க. அப்ப அமைச்சர் பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட விவாதத்தை அனுமதிப்பதாக இல்லை. பத்ருதீன் அவர்கள் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உறுப்பினர் பத்ருதீன் அவர்கள் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே பேசுங்க. வரலாற்று சிறப்புமிக்க என்னால் அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இந்த அவையிலே உட்காருங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 30/9/2020 அன்று அணுக்கனிமங்கள் உள்ள நிலங்களில் சுரங்க குத்தகை வழங்குவதற்காக ஐஆர்இஎல் நிறுவனத்திற்கு நில ஒதுக்கீடு செய்யப்பட்டதுக்கு தடையின்மை சான்றிதழ் வழங்கப்பட்டது.
பின்னர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 28/6/2022 1114 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சுரங்க குத்தகை வழங்குவதற்கான துல்லிய பரப்பை தெரிவிக்கும் கடிதம் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் சொல்லுவோம். அதாவது அணுக்கனிமங்கள் அளந்தெடுப்பதற்கான அப்ரூவல் கொடுக்கல, இந்த 1 year எக்ஸ்டென்ஷன் பீரியட். இது சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த கிராமங்களில் வசிக்கிற மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்களோட சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஜூலை 3, 2026 அன்னைக்கு கூட்டம் நடத்தப்பட்டு அவங்களுடைய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கோம். மக்கள் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம். தமிழக மக்களை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், மலைகள் அனைத்தையும் காத்து நிற்கின்ற காவல் தெய்வமாய் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, தயவுசெய்து உறுப்பினர் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், கம்பல் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் இல்லைங்க, நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே அமைச்சர்னு கேள்வி கேட்டு அப்படி பதில் சொல்லாமல் இருக்குமா? அப்படி நீண்டு கொண்டே போக வேண்டாம். மாண்புமிகு உறுப்பினர் மதார பதுலன் அவர்கள் செய்ய மாட்டேன். மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் முடியுமான்னு நான் பார்க்குறேன். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு பெரிய குறுக்கீடுகளுக்கும் இடையிலே இவ்வளவு நேரம் 28 நிமிஷம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு நேரம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து அதன் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு உறுப்பினர் மூலமாக, அமைச்சர் மூலமாக இந்த நாட்டு மக்கள் அறிவதற்கு வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை சொல்லி என்னுடைய தொகுதி சம்பந்தமாக சில கோரிக்கைகள் இருக்கு, அதை உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். அவை குறிப்பில் சேர்த்து விடும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.